பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங்கில் நியூ பேட்டர்ன் மாடல் 2 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி கோடிங் அண்ட் டீகோடிங்களோட எல்லா வீடியோஸும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம நேரடியாக சமக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? டான்ஸ் இஸ் குட் ஹானஸ்ட், கோயிங் டு ஊட்டி பேக்வேர்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கீழே கோட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் வரும்போது A to Zக்கான அந்த பொசிஷன் நம்பர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தா இந்த ஃபாரஸ்ட்னா என்ன, கிளைம்னா என்ன, ஃபேவரேட்னா எப்படி கோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பேட்டர்னில் எந்த பேட்டர்னில் இதை கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரு, ஒரு சிம்பிள், ஒரு லெட்டர், ஒரு நம்பரு, ஒரு சிம்பிள், ஒரு லெட்டர், ஒரு நம்பரு, ஒரு சிம்பிள், ஒரு லெட்டர், ஒரு நம்பரு, ஒரு சிம்பிள், ஒரு லெட்டர். அப்போ இதுதான் அதனுடைய பேட்டர்னாக இருக்குது, நம்பர், சிம்பிள், லெட்டர். ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பேஸில் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த பேஸில் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, எந்த பேஸில் இது லெட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் கொடுத்துருந்தா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுருக்கணும். என்ன அப்படின்னா ABCD 26 எழுத்து இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு பொசிஷன் இருக்கும். ஸோ இங்கே 26 அப்படி அதுக்குள்ளே அந்த நம்பரானது இந்த 26க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா ஒன்று அதனுடைய பொசிஷனாக இருக்கலாம். ரைட்டுங்களா? அதாவது ஃபார்வேர்டு பொசிஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா ரிவர்ஸ் பொசிஷனாகவும் இருக்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம ஃபார்வேர்டுக்கு வந்து Aக்கு 1 அப்படின்னு சொல்லுவோம், ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 26. ரைட்டுங்களா? கிளியராக உங்களுக்கு புரியுதுங்களா? ரிவர்ஸில் இங்கிட்டிருந்து பார்த்தோம்னா A எத்தனாவது இடத்துல, 26வது இடத்துல இருக்குது. ஃபார்வர்ட் பொசிஷனில் பார்த்தோம்னா A 1ல் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ 26க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நாம் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா அதனுடைய பொசிஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ரைட்டு. அதுவே வந்து 5க்கு கீழே இருந்ததுன்னு வைங்க, 5 நம்பருக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து வவ்வலாக கூட இருக்கலாம், AEIOU. அப்போ அதை கூட வச்சுருக்கலாம். இல்லை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி கூட நமக்கு வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா முதல்ல நம்பர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது 2 வார்த்தை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்குது. இங்கே டான்ஸு, கோயிங், மணி, வேர்ல்டு அப்படின்னு இருக்குது. இதில் எது காமனாக இருக்குது, எதுக்கு இந்த 5 எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. ஆனால் இந்த வேர்டை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு யூனிக்னஸ் தெரியுது. டான்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்கள் 1 2 3 4 5 லெட்டர் இருக்குங்களா? ஸோ இங்கே பாருங்கள் அதே மாதிரி 5 லெட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் 5 லெட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் 5 லெட்டர் இருக்குது. சரி, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள் இஸ் 2 லெட்டர், குட் 4 லெட்டர், ஹானஸ்ட் 6 லெட்டர். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்ட். ரைட். இதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள் சிம்பிள். இப்போ சிம்பிள்னால் எத்தனை சிம்பிள் இருக்குது? இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது, அட் இருக்குது, டாலர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அப் ஆரோ இருக்குது, இன்னொன்று என்ன ஆஸ் சிம்பிள் இருக்குது. ரைட்டுங்களா? ஆஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ சிம்பிள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரைட். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோமே. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது, இதுலேயும் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 வார்த்தைக்கு நடுவில் எது காமனாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதில் காமனாக வருது என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எது காமனாக வருது நீங்கள் பாருங்கள். பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம காமனாக இல்லை. ஸோ எகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை தவிர, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை தவிர வேறு எதுவுமே இங்கே என்ன இல்லை, இந்த 4 வார்த்தைக்கு இடையில நமக்கு காமனாக இல்லை. ஸோ அப்போ இங்கே காமனாக இருக்கிறது என்ன தான் இருக்குது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்ட், அதுதான் காமனாக இருக்குது. ஸோ அப்போது இந்த 5 லெட்டர் இருந்தால் பர்சன்டேஜ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 லெட்டர் இருந்தால் பர்சன்டேஜ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து பாருங்கள் இங்கே இப்போ நம்ம அட்டு சிம்பிள் எடுத்துக்கோங்களேன். அட்டு சிம்பிள் வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 2 வார்த்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2க்கு எந்த வார்த்தையும் இந்த 2 வார்த்தையில் எந்த லெட்டரும் காமனாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்குது. என்ன இருக்குது, இதுலேயும் 2 லெட்டர் தான் இருக்குது, இதுலேயும் 2 லெட்டர் தான் இருக்குது. அப்போது அட்டுங்கிறது எத்தனை லெட்டர் இருந்தால் 2 லெட்டர் இருந்தால் போட்டுக்கலாம். ரைட். இப்போ ஆஷ் பாருங்கள். ஆஷ் அப்படின்னு இங்கே இருக்குது ஃபார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா FOR ஃபார். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. சிம்பிள் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஆஷ்னா 3. அப்போ டாலர் எடுத்துக்கோங்க 1 2 3 4. அப்போ டாலர்னால் 4 லெட்டர் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், அப்பேரோ அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அப்பேரோ என்ன இருக்குது இல்லையா, 1 2 3 4 5 6. ஸோ இங்கே என்ன இருக்குது, 6 லெட்டருக்கு அப்பேரோ கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தால இன்னும் இருக்குது சிம்பிள் என்ன, பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் காமனாக எந்த வார்த்தையும் இல்லை. இந்த 2 வார்த்தையில் காமனாக வேறு எதுவும் இல்லை. ஒரே ஒரு யூனிக்னஸ் என்ன இருக்குது, நம்பர்ஸ் தான். 1 2 3 4 5 6 7 8. இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8. ரைட், அப்போ 8 லெட்டர் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. ரைட், கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நம்ம இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் பொசிஷன் சிம்பிள் எதை வச்சு போட்டிருக்காங்க, ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. முதல்ல நம்பர் எப்படி தான் போட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது சிம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ரைட், மூணாவது பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர். இந்த லெட்டர் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதனுடைய செகண்ட் லெட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஏ, ரைட், ஓகே. இங்கே பாருங்கள் ஓ, இங்கே பாருங்கள் ஓ, இங்கே பாருங்கள் ஓ. ரைட்டு, அப்போ செகண்ட் லெட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது, அப்போ இங்கே பார்த்தா எஸ் வரணும் இல்லைங்களா. இங்கே செகண்ட் லெட்டர் போட்டால் ஐஎஸ், எஸ்ஸில் செகண்ட் லெட்டர் போட்டால் எஸ் வரணும். ஆனால் ஐ தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ இங்கே பார்த்தா ஓ வருது. ரைட்டு, இங்கே பார்த்தா இ வருது, இங்கே பார்த்தா இ வருது, இங்கே பார்த்தா ஓ வருது 2ஆம் லெட்டர், இங்கேயும் ஓ தான் 2ஆம் லெட்டர், இங்கேயும் ஓ தான் 2ஆம் லெட்டர். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தா எல் வரணும், ஆனால் ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா செகண்ட் லெட்டர் கிடையாது. அப்போ வேறு இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செகண்ட் லெட்டர் வருது. ஆனால் அந்த லெட்டர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, வவ்வல் தான் போட்டிருக்காங்க. ரைட், அப்போ வவ்வல், இந்த இடத்துல வவ்வல் என்ன இருக்குது, சரி வவ்வல் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வவ்வல்லையும் இந்த டான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏங்கிறது வவ்வல், ஈங்கிறது வவ்வல். ஆனால் இங்கே ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படின்னா எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, வவ்வல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த வவ்வல்லையுமே ஒரே வார்த்தையில் 2 வவ்வல் இருந்தால் எப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம அப்படி யோசிக்கணும். இப்போ அப்படி யோசிக்கும் போது இப்போ பாருங்களேன், 2 இதில் இருந்தால் முதல்ல வரக்கூடிய வவ்வலை போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஓஐ 2 வவ்வல் இருக்குது, ஆனால் முதல்ல வரக்கூடிய வவ்வல் என்னது, ஓ. இங்கே பாருங்கள் ஓ இ, முதல்ல வரக்கூடிய வவ்வல் என்ன, ஓ. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு வவ்வல் தான் இருக்குது, முதல்ல வரது ஓ போட்டாச்சு. இங்கே பாருங்கள் பியூட்டிஃபை அப்படின்னு இருக்குது, இங்கே ஈயும் ஐ இருக்குது, இ ஏ ஐ 3 வவ்வல் இருக்குது, ஆனால் முதல்ல வரக்கூடிய வவ்வல் என்னது, இ. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெக்கார்டு இ ஐ யூ 3 இருக்குது, முதல்ல வரக்கூடிய வவ்வல் இ. இப்போ மூணாவது விஷயம் எப்படி இருந்துட்டு வவ்வல் எடுத்திருக்காங்க, அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய அந்த வேர்டில் இருக்கக்கூடிய வவ்வலை லெட்டராக கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு 3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போனோம். ஃபாரஸ்ட்னா என்ன, கிளைம்னா எப்படி கோட் பண்ணிடுறாங்க, ஃபேவரைட்னா எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்டு. இதில் எத்தனை லெட்டர் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 6. அடுத்தாவில் 6 லெட்டர் இருந்தால், ரெண்டாவது என்னது சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 6 லெட்டர் இருந்தால் எந்த சிம்பிள் கொடுக்கணும், அப்பியாரோ. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அப்பியாரோ. அதுக்கடுத்தால கடைசியாக லெட்டர் என்ன, வரக்கூடிய வவ்வலில் இங்கே 2 வவ்வல் இருக்குது, இதில் முதலாவது இருக்கக்கூடிய வவ்வல் எடுத்திருக்காங்க. ஸோ என்னது 6 அப்பியாரோ ஓ. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட், இப்போ நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சோன்னா இது ஈஸியாக இருச்சா. ஸோ பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். சரி, இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு வேர்டு பார்க்கலாம். கிளைம் அப்படின்னு இருக்குது, CLIMB அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்டு என்ன வரும், 5. சரி, 5 லெட்டர் இருந்தால் அதுக்கான சிம்பிள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜ். ரைட், இங்கே பாருங்கள் அதுக்கு அடுத்தல மூணாவது பொசிஷன் என்னது, வவ்வல். அப்போ வவ்வல் எப்படி பார்க்கணும், இதில் என்ன வவ்வல் இருக்குது, ஒரே ஒரு வவ்வல் தான் இருக்குது, அதில் முதல்ல இருக்கக்கூடியது ஐ. அப்போ என்ன பண்ணணும், ஐ. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, இந்த கிளைம்ங்கிற வேர்டுக்கு இந்த கோடிங் வந்து 5% ஐ. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இன்னொரு வார்த்தை பார்க்கலாமா, ஃபேவரேட். ஸோ இங்கே பாருங்கள் ஃபேவரேட், இதில் எத்தனை இந்த வார்த்தையில் எத்தனை லெட்டர் இருக்குது, 8. ஸோ 8 லெட்டர் இருந்தால் அதுக்கான சிம்பிள் என்ன, ரெண்டாவது ப்ளஸ்ஸு. சரி, இதில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் என்ன, AOIE 4 வவ்வல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வவ்வல்ஸில் முதலாவது இருக்கக்கூடிய வவ்வல் என்னது, ஏ. அப்போ இது என்னது 8 + A. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்ப பார்க்கும்போது தான் நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். இதே மாதிரி விட்டுறாதீங்க. ஒரு 50 சம் 60 சம் எடுத்து ஏதாவது ஒரு ஆங்கிளில் நம்ம யோசித்து அதுக்கான ஆன்சரை இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த நியூ பேட்டர்ன் நம்ம போட முடியும்.
ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? அனைத்து வீடியோக்களும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் இந்த டாபிக் வரையுமா கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்கள் நின்று விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.